மீனம்னா யாருக்குமே கிடைக்காத பார்த்து ஆண்டு அனுபவித்து அது கை நழுவ போவதையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசி. மீனம் எப்பவுமே பக்குவம்ன்றத சின்ன வயசுல இருந்தே கத்துட்டு வந்தோம். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு தாத்பரியம் அவங்க மனசுல போய்கிட்டே இருக்கணும். இந்த காலகட்டம் அந்த 25 நாட்கள் இவங்களுக்கு வெள்ளி விழான்னு சொல்லலாம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னா ஜோதிடர் ஆதித்ய சொர்ணலட்சுமி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். மேம், நிறைவா மீனம் அதிசார குரு பயிற்சி பத்தி பார்க்கலாமா? மீனம் தான்ப்பா ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஜென்மசனியில கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ராகுகேது விலகியதே மிகச்சிறப்பான பலன்கள். இப்போ சனி கொடுக்கக்கூடிய அங்கிருந்து போடுறாரு அவரு, ஏவுகணையா போடுறாரு. கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்துல இவரு இந்த பக்கம் கிளம்புறாரே, என்ன ஆகுமோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். ரொம்ப சிறப்பா 5ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று அங்க பிரச்சனை பண்ற சனியை ஒரு ஸ்டைலா ஒரு அழகா ஒரு பார்வை பார்ப்பாரு. என்ன ரொம்ப நம்ம ஆளை டிஸ்டர்ப் பண்ற போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சனி வக்ரமாகி கொஞ்சம் தாக்கங்களை குறைத்து கொண்டிருந்தாலும் அதுலேயுமே ஒரு தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாத நிலை. இப்ப தலையில ஒரு பெரிய வெயிட்டை வச்சுட்டா நம்ம முன்னாடி மூவ் பண்ண முடியாது இல்லையா? நிறைய தடை, தாமதங்கள், சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டு போயிடலாம். எல்லா வகையிலுமே குடும்பம், ஆரோக்கியம், பொருளாதாரம், உறவுகள் இப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ உச்சமாகி கொஞ்சம் அவர் ட்ரையல் காட்டுறாருன்னு சொல்லலாம். அடுத்து நான் டிரான்சிட்ல 5க்கு வருவேன், கெஞ்சனாலும் கிடைக்காதுன்னுவாங்க. 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு உச்ச பலம் வேற ஆக போகிறார், ராசி அதிபதி வேற. அப்ப எவ்வளவு ஒரு அருமையா இருக்குன்னு பாருங்க. இந்த காலகட்டம் அந்த 25 நாட்கள் இவங்களுக்கு வெள்ளி விழான்னு சொல்லலாம். கட 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 மட மடன்னு அப்படியே சொல்லுவாங்களே, அதிரடி சரவடி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேகமாக எல்லாமே செயல்படுத்திக்கலாம். இவங்க அடித்தளம் போட்டுக்கலாம். திருமணமா, தொழிலா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதா, மாணவர்கள் படிப்புக்கு இப்போ எல்லாம் எண்டிங் பீரியட். அடுத்த வருஷத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய சூழல். அப்போ பிளான் பண்ணிக்கலாம் அழகா. பிஸ்னஸில் ஒரு டெவலப் பண்ணுறது, இல்லை கெரியருக்கு மாற்றம் பண்ணுறது, இல்லை வெளியூருக்கா. இது வரைக்கும் பாஸ்போர்ட்டுக்கு 10 தடவை நடந்துட்டேன், விசா அந்த கம்பெனிக்காரன் ஒன்றும் மூச்சே விடலையம்மா அப்படிலாம் வேதனைப்பட்டு கொண்டு தருவாங்க. இப்பெல்லாம் வெளில கிளம்பிடுங்க. கிட்ட இருந்தால் முட்டைப்பாக ஒரு ஸ்டெப்பு நம்ம தள்ளி போயிட்டோன்னா குடும்பத்துக்கு வருமானமும் ஆச்சு, நம்மளுடைய அன்பம் அனைவருக்கும் தெரியதான் போகுது இல்லைன்னு. குடும்பத்தோடய அப்படியே ஒன்றி பின்னி பணைஞ்சிக்கிட்டு இருக்கணும்லாம் எதையும் நம்ம பிடிச்சி வைக்கக்கூடாது இந்த காலகட்டம். அதனால அருமையா ஏன்னா மீனம்னா யாருக்குமே கிடைக்காத பார்த்து ஆண்டு அனுபவித்து அது கை நழுவ போவதையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசி. ஞானம் அது கேது பிராம்ப்டா இருக்கிறது. நம்ம அடுத்து ஒரு சனியை பத்தி ஒரு சிறப்பான பதிவு பார்ப்போம், அதுல தெரிஞ்சுக்கலாம் நம்ம மீனத்துடைய டைமென்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு இருக்கக்கூடிய மீனம் எப்பவுமே பக்குவம்ன்றத சின்ன வயசுல இருந்தே கத்துட்டு வந்துடணும். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு தாத்பரியம் அவங்க மனசுல போய்கிட்டே இருக்கணும். அப்படி வரும்பொழுதுதான் பக்குவம் ஈஸியா சொல்லிடணும். யாருக்குமே வயது பக்குவத்துக்குலாம் வயதெல்லாம் கிடையாது. ஒரு சிலர்லாம் 10 வயசு 12 சின்ன வயசுலேயே பக்குவம் ஆயிடுவாங்க. ஒரு சிலருக்கு 60 வயசு ஆனாலும் தெரியாது. எல்லாம் அந்த கிரக அமைப்புகளும் சூழலும் தான். இந்த காலகட்டம் தொழில பிரச்சனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு எதுவுமே புதுசா துவங்க முடியல, ரொம்ப சோர்ந்திருந்தவங்க தான் இந்த காலகட்டம். வயது வாரியாக இளைஞர்களா, வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு, நான் பிரேக்கப் ஆனாலும் நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, கிரீன் சிக்னல்னு. மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, ஒரு பெண்களாக இருக்கிறோம், ஒரு இளைஞராக இருக்கிறோம், நல்ல தொழில். இதே ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கிறோம், நல்ல வாழ்க்கையில் ஒரு மேல் பக்கம் ஒரு முன்னேற்றம். ஏன்னா 5 பூர்வ புண்ணியம். நீ என்ன கேரி பண்ணிட்டு வந்த போன ஜென்மத்துல இருந்து, உன்னுடைய அறிவாற்றல் என்ன, நீ என்னென்ன சாதிக்க போற, உன்னுடைய எல்லாத்தையுமே அப்படியே படம் போட்டு காமிச்சிடும். ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வரும்போது நல்லா அழகா நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு செகண்ட் போதும் உடைய வாழ்க்கையில் நீ முடிவெடுத்து சாதனை பண்ணுவதற்கு. 7.5 சனியில சாதனைப்படுத்தவர்கள் தான் அதிகம். எடுத்து பாருங்க, வரலாற்றை பின்னோக்கி பாருங்கள்னு சொல்லிடலாம். அவ்வளோ அருமையா பார்க்கலாம். அதனால இந்த 7.5 சனியில்னா ஒவ்வொருத்தரும் சகாப்தம் படிப்பாங்க. சனி சம்பந்தப்படணும் ஒரு பாவம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. அதனால்தான் அவர் நீதிமான், நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ இந்த காலகட்டம் மீனத்துக்கு அனைத்துமே ரொம்ப சிறப்பாக அதற்கான ஸ்டெப் எடுத்து குழந்தை பாக்கியமா எல்லாத்துக்குமே ஸ்டெப்பை போட்டுருங்க. வண்டி வீடு வாங்கணும் உங்கள் பேரில் மட்டும் வண்டி எடுத்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து இங்கே வக்கரமாகி திருப்பி 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த காலகட்டம் இந்த 25 நாள் நம்ம ஸ்டெப்பு போட்டுடுறோம். அந்த செயல்களை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுறோம். வக்கரமாகி நம்மளுக்கு மிதனத்துக்கு போவார். அந்த 95 நாட்கள் ரொம்ப கவனமாக இருந்தணும். வண்டி வாகனங்களை செல்றது, முதலீடு போடுறது, வேலை செய்கிற இடத்துல விட்டுறலாம் கூடாது. வேலை சனியும் போய்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாத்துமே நல்லதாக தெரியும், எது தப்பு எது சரின்னு தெரியாது. அதனால நமக்கு டவுட் வருதா எதனா முடிவெடுக்கிறதுக்கு அடுத்தவருடைய 2 பேரை துணைக்கு வச்சுக்கணும். ஒருத்தர் ஒரு ஏன்னா ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. அது நல்ல நட்புகளை வைத்துக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் மனசுக்கு வச்சுக்க கூடாது. பகிர்ந்துடணும். இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல், உடம்பு முடியாமல் ஆகிடும். இப்போ நல்லா தான் பிறந்தார், தூங்கினார், போய் சேர்ந்துட்டாருலாம் சொல்லுவோம்ல, எங்கே வச்சாருன்னே தெரிலப்பா அவர் பண்ணது அப்படிலாம் இருக்கும். ஷேர் பண்ணிடணும். இப்பெல்லாம் இருக்கிறதுலாம் மனசை வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாலாம் வச்சுக்கக்கூடாது. அப்படிலாம் பண்ணும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் ரெகுலர் எக்ஸசைஸு, உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகுது பாருங்கள் ஆக்சுவல் டிரான்சிட் 26ல் மார்ச் 11/3/2026 வரைக்கும் கவனம். உங்களுக்கு டிசம்பர் 5லேருந்து இந்த 95 நாட்கள் கவனமாக இருந்துடணும். உங்களுக்கு லக்கி பீரியட் வந்து 25 டேஸ், அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 11. எப்படி பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்படிலாம் சொன்னால் கொஞ்சம் நீங்கள் பூஸ்டப் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னதையே வந்து இன்னொரு தடவை வந்து கோடிட்டு காட்டுகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அப்போ மீனம் இந்த காலகட்டம் வந்து எப்பவும் வந்து ஒரு மஞ்சள் நிற கர்ச்சிஃப் ஒன்று அதை வச்சுக்கிறது. மஞ்சள் நிற பொருள் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவேஷன் ஆகிடும். லக்னம் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடணும். எப்போ வந்து உங்களை நீங்களே முதல் வலுப்படுத்திக்கிறதுக்கு இந்த மஞ்சள் நிறம் உங்களுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். நிறைய மெடிடேஷன் யோகா பண்ணுங்கள். சிந்தனை தெளிவு கிடைக்கும். இறை வேண்டுதல் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ண 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 மன அமைதி பெற்றும். மன அமைதி பெறும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பவும் வந்து நீர்நிலை ஓரம் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் வழிபடுவது, அன்னதானம் பண்ணுவது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனம் நிதானம் பிரதானம் சாதிக்கலாம். ஏன்னா இந்த சொல்லிட்டோம், அதுக்கு ஸ்டெப்பை போடுறோம், செய்கிறோம், தூக்குறோம். சொல்லுவோம்ல வரோம் தூக்குறோம் தட்டுறோன்றாங்களோ அந்த மாதிரி தூக்குறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம போடுறோம். பக்குவம் பொறுமை தான்ப்பா. அதை ஏற்கனவே சொல்லுவோம்ல, நிறைய சொல்லியிருக்கிறோம். 30 வருடம் வாழ்ந்தவங்கள தாழ்ந்தவங்க. அதனால் ஏழரை சனி வந்துருச்சே கஷ்டப்படுறமே நங்களாக்க வேணாம். அனைத்து தரப்பினருக்குமே 1 வயது குழந்தையிலேருந்து 90 வயது. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு தேர்டு தான் வந்து சிக்கலில் மாட்டுது. ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருக்கிறவங்க ரொம்ப விழிப்புதுங்குது. எப்படி எங்கே போகிறோம் இதை ஏழரை சனியில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. 2வது ரவுண்டு இருக்கிறவங்க சிறப்பாக அந்த வேலை போயிட்டிங்கன்னா சாதிக்கலாம். 3வது ரவுண்டு இருக்கிறவங்க ஒரு 60 வயதுக்கு மேலே கடந்தவங்களாக தான் இருப்பாங்க. தெரிஞ்சிருக்கும், வாழ்க்கையில் பட்டு வந்த அனுபவங்கள் தெரிஞ்சிருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எப்படி போனணும்னு எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாதீங்க. பற்ற நீக்குங்க. நம்ம தனியாக வந்தால் தனியாக போகிறோம். உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கத்திலையும் கவனம் வச்சுக்கோங்க. மீனம் இன்னொன்று என்னென்னா வயதானவர்களை பேணி காக்கணும். அந்த காலகட்டம் வயதானவர்களை பேணி பாதுகாக்க உங்களுக்கு நிறைய வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம சம்ரக்ஷணம் பண்ணும்போது நம்மளுடைய கர்மா 7 ஜென்மம் பண்ணதெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. வீட்டில் வயசானவங்க இருந்தால் அது விருத்த சம்ரக்ஷணம்னு பேர். 100 சம்ரக்ஷணம் பண்ணதுக்கு சமானம். இப்போலாம் என்ன பண்ணுறோம், வீட்டில் முதியவங்க இருக்காங்க நச்சு பண்ணுறாங்கன்னு தூக்கிட்டு போய் நம்ம முதியோர் இல்லத்தில் சேர்த்துறோம். அந்த மாதிரி சேர்க்கவே கூடாது. ஒருத்தருக்கு கோடீஸ்வர யோகம் வேணுமா, வீட்டில் இருக்கக்கூடிய 90 வயசு தாத்தா 80 வயசு தாத்தாவெல்லாம் பேணி பாதுகாக்கணும். நச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் முதியோரில் சேர்க்காம நம்ம தள்ளி இருந்து வந்து அவங்க பார்க்கும்பொழுது நம்ம நேர்பார்வையில் வந்து அவங்கள வச்சுக்கணும். பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பு. அந்த காலத்துலாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஜமீன்தாரெலாம் இருப்பாங்க, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. அவங்களாம் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பலம். சனினாலே முதுமை பழமை. அவங்களாம் இருக்க நிரந்தர வருமானம் இதெல்லாம் கொடுக்குறவர் தான் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த வயதானவர்களுடைய ஆத்மா நம்ம என்னதான் அங்கே சத்தம் போட்டாலும் நச்சு பண்ணாலும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதே நினைப்பாங்க. சனியை வந்து அது பேணுக்கு பாதுகாக்கிற மாதிரி. அதனால விருத்த சம்ரக்ஷணத்துக்கு வந்து ஈக்குவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அவ பசுக்கு பார்க்கறதே புண்ணியம். அதுல ஒரு 100 பசுக்கு செஞ்ச புண்ணியம்னா அப்ப நம்ம தாய் தந்தை எப்படி பார்க்கணும்? அவங்க இறந்த பிறகு எனக்கு பித்ருதோஷம் வந்துச்சு அது வந்துச்சுன்னு கோயிலா ஓடுறதுக்கு எதுக்கு நம்மளுக்கு சொல்லுங்க? இந்த காலகட்டம் அந்த மாதிரி முடியல, அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு போய் பாருங்க. அந்த மாதிரி வயதில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஏற்படும் உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கு இந்த காலம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய தீவை இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாவே மாறிடும். உங்களுக்கு இக்கட்டான சூழல்லாம் பின்னாடி யாரோ இருந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவாக ஏற்படணும். அப்போ மீனத்திற்கு இந்த குருவுடைய அதிசார பயிற்சி நன்மைகளை தருது. அது கொஞ்சம் பீரியட் தான். அதுக்கப்புறம் கவனமாக இருந்து பின்னாடி வரக்கூடிய 26ல் வரக்கூடிய ஆக்சுவல் டிரான்சிட் மிகப்பெரிய வளத்தை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்குது.
மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 12 ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ குருனாலே நம்ம திருச்செந்தூர் வள்ளல் பெருமான் முருகன் சொல்லிட்டோம். இந்த முருகனை எப்படி வழிபடலாம்? ஏன்னா அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு சஷ்டி வழிபாடு, மகா கந்த சஷ்டின்னு சொல்லிட்டோம். இந்த சஷ்டியில இருந்து அகப்பையில வரோம்னா என்ன சொல்றோம்? நம்ம குழந்தை பிறப்புக்கு மட்டும் இல்லை, பிறந்த குழந்தைகள் வாழ்நாளில் நலமா இருக்கணும். முருகப்பெருமான் இல்லைன்னா உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முருகனுக்குள்ளேயே இந்த நவ கிரகங்கள், 12 ராசிகள், 108 நட்சத்திர பாதங்கள் எல்லாமே அடங்கி இருக்குது. அப்படிதான் நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு பாடலாவே கூட வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கந்தல் அலங்காரத்தில் 38வது பாடலே வரும். இந்த காலகட்டம் வந்து நம்ம 21 நாள் முருகனுக்கு விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. காலை மாலை இரு வேளையும் வந்து ஷட்கோண தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இதெல்லாம் படித்து கொண்டு வரும்பொழுது மிகச் சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். அம்மா பட்டினியா இருந்து விரதம் இருக்குமாம்மா? கிடையவே கிடையாது. எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க உடல் ஆரோக்கியம் தான் முதல்ல முக்கியம். இல்லை என்னால் இருக்க முடியுமான்னா தாராளமாக வந்து நீங்கள் ஒரு வேளை உணவு எடுத்துக்கொண்டு இல்லை பழங்களை எடுத்துக்கொண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். உடம்பை மட்டும் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். எந்த சாமியும் வந்து பட்னியாக தான் இருந்து கும்பிடணும்னு வந்து நம்ம சொல்ல, அதுவும் முருகன் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை. முருகான்னு சொல்லிட்டா போதும், மும்மூர்த்திகளும் வந்து நமக்கு ஓடி வந்து உதவி பண்ணிடுவாங்களாம். மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் பிரம்மா. இந்த ஷட்கோண தீபம் என்பது உங்களுக்கே தெரியும். ஓம் சரவண பவன் இருக்கும். இந்த எல்லாத்துலேயும் ஒரு அகல் விளக்கு வைக்கணும். இந்த விளக்கில் வந்து அனைத்தும் நெய் தீபமாக ஏற்றதோ இல்லை அனைத்தும் வந்து இந்த வெளியில் இருக்க 6 விளக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த நடுவில் வந்து முருகர் வைக்கலாம். இல்லை ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ, இல்லை வந்து நெய் தீபம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நடுவில் ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ வந்து செய்வது ரொம்ப சிறப்பு. இதில் 2 நல்லெண்ணெய் தீபம், 2 இழுப்ப எண்ணெய், 2 நெய்யும் போட்டு ஏற்றலாம். நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேல் வைக்கிறதோ முருகர் வைக்கிறதோ நெய் தீபம் ஏற்றிக்கிறதோ உங்கள் வசதி. காலை மாலை தீபம் மட்டும் ஏற்றுங்க. ஏன்னா நெருப்புக்கு தான் கர்மாவை அளிக்கும் வல்லமை இருக்குது. முருகன் வந்து கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியவன். ஏன்னா மேஷத்துல தான் வந்து சனி நீசமாகிறார். அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது வாழ்க்கையிலன்றவங்களாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை வந்து கடைப்பிடிங்க. இந்த 21 நாளும் எளிமையாக வழிபட்டு உங்களுக்கு இருக்கும்போதே உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு அந்த ஒரு 10-11 நாள்லயே வந்து உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு அருமையாக தெரியும். சுப்பிரமணிய புஜங்கம் இன்னும் ஒரு பாடல் இருக்கு, அதை போட்டுக்கொண்டு கேட்கும் பொழுது உடம்புலயே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அதெல்லாம் சமஸ்கிருத பாடல்கள் நமக்கு வாயில வராட்டி கூட அதை ஓட விட்டு கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு அருமையான பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும். அதனால இந்த வழிபாட்டை பின்பற்றி யாருக்கெல்லாம் சாதகம் இல்லையோ அவங்க வந்து பாதுகாப்பா அவங்கள சுற்றி ஒரு ஷீல்டு போட்டுக்கலாம். பலன் நல்லா நடக்க போறவங்களுக்கு கூடுதலாக ரெட்டிப்பு மடங்காக இன்னும் வந்து பலன்கள் கிடைக்கும். அன்னதானம் பண்ணுங்க. எப்பவும் விரத நாட்கள்ல அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அன்னதானம் பண்றதுக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. எலுமிச்சங்காய் ஊறுகாய் அதில் இருக்கணும். ஏன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய் தான் வெற்றிக்கனி. மேலே ஒரு 11 ரூபா வச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து நீங்கள் வந்து அன்னதானம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்கூடாக காணலாம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக சொன்னதுக்கு. ரொம்ப நன்றிப்பா. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.